தூய நீரால் சிறு தொண்டரே சோதியார்த்தம் கழல் விளக்க ஆய புனித புனல் தங்கள் தலைமேலாரத்தளித்து. இப்போ அடியார் வந்தால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற அடியாரே ஒருத்தர் வரான்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெஜிடேரியன் சமைக்கிற பாத்திரம்லாம் இருக்குது, அதனால் அதுக்கு வேறு சட்டி எடுத்துருவான்றான் சமைக்கிறதுக்கு. ஆனால் இவர் எத்தனை நாள் எத்தனை மனுஷனா சாப்பிட்ருப்பார் இவர். அப்போ தானே இன்றைக்கி தான் 6 மாதம் கழிச்சு சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி எத்தனை 6 மாதத்துக்கு எத்தனை உயிரை போட்டு சொல்லியிருப்பார் இவர். இப்போ எத்தனை சிறு பிள்ளையோ எத்தனை தாய் தந்தை பிடிச்சிருக்கிறாங்களோ எத்தனை வரைஞ்சிருக்கிறாங்களோ அதானங்க வரலாறு. இவருடைய சம்பிரதாயம் அதானே. சம்பிரதாயத்தானே சொல்கிறாரு. நான் இப்படி தான் சாப்பிடுவேன்னா எப்போதுமே அப்படி தான் சாப்பிட்ருக்காருன்னு அர்த்தம். அப்போது இவர் நம்மளாக தான் என்ன பண்ணுவோம், முதல் கட்டமாக ஊர் உள்ளே விட மாட்டோம் இல்லையா. கம்ப கபாலி காணங்கு கடிதோடி காப்பிட வாராயின்னு பெரியாழ்வார் பயந்துக்கிட்டு ஓடுறார். கிருஷ்ணனை பிடிச்சி உள்ளே எடுத்துருவா, உள்ளே எடுத்து பாரு சிவபெருமான் நிற்கிறார். உடையாத்து பாம்பு சடை பிற பார்த்தவன் பயமா இல்லையா அப்படிங்கிறார். கோலம் பெரியாதுங்கிறார். கம்ப கபாலி காணங்கு கடிதோடி காப்பிட வார வேகமாக ஓடி வந்துடும். வேகமாக அம்மா பூச்சாண்டி நிற்கிறாவா அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அது மாதிரி பயந்துட்டு ஓடுறோம். இவர் என்ன பண்ணுறாங்க இங்கே, அதெல்லாம் எண்ணி பார்க்காம இவருடைய புனித திருப்பாதத்தை விளக்குகின்றார்கள். ஆய புனித புனல் தங்கள் தலைமேலாரத்தளித்து. அவர் கால் கழுவின தண்ணி எடுத்து என்ன பண்ணுறாங்க, சிரசில் புரோக்ஷனை பண்ணிக்கிறாங்க. இதேமாரி இங்கே அப்பூஜை படத்துலையும் பார்க்குறாங்க, இங்கே அதே நடக்கும். அப்புறம் இன்பம் மேய இல்லம் வருங்கும் வீசி, இல்லம் எம் வருங்கும் வீசி. இந்த இது பண்ணுறாங்கல்ல புண்ணியாக வாசனமா, பொண்ணெல்லாம் பெரிய பிள்ளை ஆகிடுச்சு, வீட்டில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரியம் நடந்திருக்கு, தீட்டு கழிக்கக்கூடிய காரியங்கள் நடந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த புண்ணியாக வாசனம்னு ஒன்று பண்ணுவாங்க. கலசெல்லாம் வச்சு தண்ணி என்ன பண்ணுவாங்க எங்கே பார்த்தாலும் திரிக்கிறாங்க. எதற்காக, அப்போ தான் இந்த தீட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வேலையை இப்போ பார்க்குறாங்க. இவருடைய திருவடி நீரை தெளிக்கிறதுனால தீட்டு கழிக்கல, மனையை இன்னும் புனிதப்படுத்துகிறார்கள், இன்னும் புனிதப்படுத்துகிறார்கள். நாம் எதுக்கு சார் மனையை வீடு, இந்த வீடு கதவு கொஞ்சம் சரியாக இல்லை, சரி பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், நம்ம இருக்கும்போதே பண்ணிடணும், நம்ம பிள்ளை நாளைக்கு பண்ணி கஷ்டப்படக்கூடாது, அப்படி தானே செஞ்சு வைப்போம். அதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம இருக்கும்போதே தயார் பண்ணி வச்சிடணும், அவனுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிடணும், அவனுக்கு வேறு எந்த அவன் பேசாமல் இருந்துட்டால் போதும், வீடு கிட்ட கட்ட வேணாம், அவன் நானே கட்டி வச்சுட்டேன், இந்த ஆல்ரெடி காம்பவுண்ட் போட்டு ஒரு சின்ன கேட்டு மட்டும் போட்டானா போதும், அவ்வளோதான். இந்த பக்கத்தில் கொஞ்சம் ஒரு இடம் வருது, அதையும் வாங்கி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கடை மட்டும் கட்டி வச்சுட்டேன்னா அவன் நாலு பண்ணால் வேலைக்கு போகிறானா இல்லையா, அந்த கடையில் உட்காந்து அவன் வழியை பார்த்துப்பான். எத்தனை ஏற்பாடு பிள்ளைக்கு உலகத்தில் பிள்ளை நல்லா கொடுக்குறதுக்காக. இப்போ இந்த மனையில் தண்ணி தெளித்து இவங்க என்ன முடியத்தை சாதிக்க போகிறாங்க. ஏன் பிள்ளைக்காகவா, அடியார் திரும்ப வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக. நாளைக்கும் அடியார் வர போகிறார் இந்த வீட்டுக்கு, நாளைக்கு இதே மாதிரி அடியார் வந்தால் நாளைக்கு அதை செய்ய தான் போகிறாங்க, நாளைக்கே வேறு எதாவது திரும்ப நடக்க தான் போகுது. இன்றைக்கி இந்த பைரவர் என்ன பண்ணிட போகிறாரு, சாப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு போக தான் போகிறார் கிளம்பி, அது மாற்றுக்கிறது கிடையாது. இப்போது நல்ல வேலை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டார், அதனால் நாளைக்கு இதில் தொல்லை இல்லை இப்போ இல்லையா, இல்லையா அடுத்த 6 மாதம் தான், அதுக்குள்ளே எவராலும் பார்த்துக்கலான் இருப்பார் நாயனார். தங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது இப்போ தங்களாலும். இப்போ வேறு அடியார் வந்தால் திரும்பும்போது வழக்கமாக தான் நடக்க போகுது இந்த வீட்டில். அப்போ மனை என்ன பண்ணணும், புனிதத்தோட சிவப்பொழிவோடு இருக்கணுங்கிறதுனால இந்த அடியாருடைய திருவடியை விளக்கின நீரை தூக்கி வீடெல்லாம் தெளிக்கிறாங்க, புனிதப்படுத்துகிறாங்க மனையை. இன்பம் மேய இல்லமோ, நம்ம வீடெல்லாம் இப்படியா இருக்குது. நாயனார் வீடு எப்பேற்பட்ட வீடுங்கிறார், அப்புறம் சேகரார் சாமி அடை கொடுக்குறார். இன்பம் மேய இல்லம், வீட்டுக்கு போனாதான் இன்பமே போகுதுங்கிற மாதிரி பல வீடு இருக்கும் வீட்டில் இல்லையா. உள்ளே வந்தாச்சு சிறைச்சாலைக்கு அப்படி. அதுமாரி எத்தனை வீடுகள் உலகத்தில் உண்டு இல்லையா. அதனால் இன்பம் மேயும் இல்லம் எம்மருங்கும் வீசி, விரை மென்மலர் சாந்தம் ஏயும் தூபதீபங்கள் முதல் பூசணை செய்து இறைஞ்சுவார். உட்கார வச்சு முதல்ல பழ வர்க்கங்கள்லாம் நிவேதனம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக பால் கொடுத்து ஒரு பழம் கொடுத்து காஃபி சாப்பிட்றோம். காஃபிலாம் அப்போ வழக்கம் இல்லாதனால கொஞ்சம் பால், நல்லா பாதாம் பால், பாதாம் பருப்பு, சுக்கு, மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு நல்லா சுண்டை காய்ச்சின பால் கொஞ்சம் வச்சு, கொஞ்சம் பால், கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் திராட்சை, இதெல்லாம் தேங்காய்லாம் உடச்சி வச்சு சாமிக்கு நிவேத்தியம் பண்ணி தூபம் காமிச்சு வழிபாடு பண்ணி, அப்புறம் சாமி தேவாரம் சலம்போ ஒடு தூபம் மறந்தறியேன் பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா.
விண்ணப்பம் பண்ணணும்ல, சாமிக்கு முன்னாடி தேவாரம் விண்ணப்பம் பண்ணி திரும்ப கையில் விழுந்து விளங்கி திருநீர் அதிகி பூசிக்கிறாங்க. அப்படி திருநீர் பூசுறார் ஆயினா சாமி. அப்படி பூசை நடக்குது. தூப தீபங்கள் முதல் பூசனை செய்து இறைஞ்சுவார். அப்புறம் சாப்பாட்டு மணிக்கு போகலாமா, சாப்பாட்டுக்கு போகலாமான்னு கேட்குறார். பணிவன் திங்கள் சடை விரித்த பயில் பூங்குஞ்சி பைரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும் படி பொற்பின் வனித யாரும் கணவரும் முன் வணங்கி கேட்ப. அடியார்ட்ட போய் விண்ணப்பிச்சுக்கணும், பெருமானே திருமதி எடுத்துக்கலாமா, நேரம் ஆகுது, திருமதி எடுத்துக்கிறீங்களா, திருமதிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கணும். சாப்பாடு தயாராகிட்டு வாங்க, சாப்பிட வாங்க, உட்காருங்க அப்படின்லாம் அவங்கள போய் அதட்டக்கூடாது, அவங்கள போய் மிரட்டக்கூடாது, உருட்டக்கூடாது, விண்ணப்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி தான் இருக்குது. இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க அவங்களும் கூட. பயில் பூங்குஞ்சி பைரவராம் புனிதர், பைரவராம் புனிதர். பயில் பூங்குஞ்சி என்ன பூ வச்சிருக்கார் சிரசில்? என்ன பூ வச்சிருக்கார்? தும்பப்பூ வச்சிருக்கார். தம்மை போனகமும் கரியும் படைக்கும் படி பொற்பின் வனித யாரும் கணவரும் முன் வணங்கி கேட்க. என்ன பண்ண சுவாமி, சாப்பாடு போடலாமா, திருமதிக்கு எழுந்தல் பண்ணுறீங்களா, மனைக்கு வரீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. மற்றவர்தாம் இனிய அன்னம் உடன் கரிகள் எல்லாம் ஒக்க படைக்க அப்படின்னு ஆணை போடுறார் அவர். ஓகே, நான் சாப்பிட தயாராக இருக்கோம், நல்ல இலையை போட்டு சாதம்லாம் போட்டு எல்லா கறியும் வைக்கணும் இல்லையா, ஒக்க வைக்கணும், சரியாக வைக்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த உறுப்பும் மிஸ் ஆகிடக்கூடாது, இங்கே குறிப்பு இருக்குது இப்போ. அதனால் எல்லாம் ஒக்கப்படைக்க என என்று சொல்லுகிறார். சரி, அவங்க எப்படி படைச்சாங்கிறத தேடிட்டு இருக்க பிறகு பார்ப்போம். பூ வச்சிருக்காருன்னு அர்த்தம். பூ பயில்கின்றது தும்பப்பூ. ஸ்டார்ட் பண்ணியாச்சா? பணிவன் திங்கள் சடை விரித்த பயில் பூங்குஞ்சி பைரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும் படி பொற்பின் வனித யாரும் கணவரும் முன்வணங்கி கேட்ப. மற்றவர்தம் இனிய அன்னம் உடன் கரிகள் எல்லாம் ஒக்க படைக்க என. அப்படியாக எல்லாவற்றையும் பரிமாறுங்க என்று சொன்ன உடனே சாப்பாடு வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. சாப்பாடு எப்படி பண்ணணும்? உட்காரத்துக்கு ஒரு மனை, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மனை, அது மேலே துணி விரிக்கணும், அதுக்கு மேலே பரிகலம் போடணும், அதுக்கு மேலே தனியாக எல்லாத்தையும் பரிமாறணும் அப்படி சொல்லுகிறார். பரிசு அந்த மாதிரி தானே, பணிவெண்டிகள் தான் இப்போ சொல்லிப்பேன் இல்லையா, பரிசு விளங்க தான். பரிசு விளங்க பரிகளமும் திருத்தி பாவாடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாலி செழும் போனகமும் கரியமுதும் வரிசையினில் முன்படைத்து எடுத்து மண்ணும் பரிகளக்கால் மேல் விரிவன் துகிலின் மிசை வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார். முதல்ல கொண்டு வந்து கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பாடு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாத்திரத்தெல்லாம் எப்படி வைக்கிறாங்க? பரிசு விளங்க பரிகாலம் திருத்தி. பரிகாலம்னா வாழை இலைன்னு அர்த்தம். பரிகாலம்ங்கிறதுக்கு வாழை இலைன்னு பெறுது. அதனால தான் பரிகால சேடம் அப்படின்னு நம்முடைய திருமணத்தில் வழக்கம். மகாசன்யானம் நாகேஸ்வர பூஜையில் அமர்ந்திருக்கும் போது அவர்களிடம் சாப்பிட்ற சாப்பாட்டு இலையிலேருந்து நாகேஸ்வர பூஜை எடுக்கும்போது அவங்க திருமதி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இலையிலேருந்து அவங்க சாப்பிட்டத்துடைய அவங்களுடைய திருமதி பண்ண அந்த கையோடு அந்த சாதத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த சாதத்தை வாங்கி குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிடும் பொழுது விரதநயமாக இருந்தாலும் அவர்கள் குழந்தை வாய்க்கும் என்பது மடத்தில் வழக்கம். இன்றைக்கும் 27 மகாசன்யானத்தை கூட பரிகலத்தை பெற்று குழந்தை பெற்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கூட மகாசன்யானத்திட்ட பரிகல சேடம் பெற்று குழந்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் முத்துக்குமார பரிகல சேடம் அப்படின்னு பேர் வச்சு ஒரு பழைய சன்னிதானத்துடைய முத்துக்குமார தேசிக ஆனந்த வரமாச்சார சாமிகள் அவங்க காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படிலாம் சொல்கிறார்கள். பரிகலம்ங்கிறது வாழை இலை. வாழைமேய பொன்குருத்துன்னார் இதை சேக்கரார் சாமி அப்புதரி நாயனார் புராணத்தில். அது மாகேஸ்வர பூஜை புராணம் தான். அதனால் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகுது நிறைய.
பரிசு விளங்க பரிகளம் திருத்தி பாவாடையில் ஏற்றி. பாவாடைன்னு என்ன? பாவாடை அப்படிங்கிறது சாதத்தை போடுறதுக்கு ஒரு பெரிய டேபிள் மாதிரி வச்சுக்கிறது, அதான் பாவாடை. பாவாடை போடுறதுங்கிற பாருங்க. தோணி, நம்ம திருமணத்தில் தோணின்னு சொல்லுவோம். அதை திருமணத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் திருநாள் குரு பூஜை அன்னைக்கும் இந்த ஆவணி மூலத்துக்கும் தோணியில் சுக்கநாத சன்னிதியில் பெரிய தோணினா பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பலவக்கட்டை மாதிரி பெருசாக ட்ரே தான், அது ட்ரே இருக்கும். அதில் வாழை இலையை விரித்து அதில் சக்கரை பொங்கலை போட்டு அதில் பலகாரம்லாம் வச்சு இளநீலாம் கண் திறந்து வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்க. இது குரு பூஜையில் 10ஆம் திருநாள் அன்னைக்கு நடக்கும். பட்னபரிசு முதல் நாள் நைட்டு நடக்கும். அதை அன்னைக்கு அந்த சக்கரை பொங்கலை ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன பானையில் போட்டு சென்னையான எல்லாரும் கையில் கொடுப்பாங்க. அதுக்கு திருமைஞானம்னு பேர் அந்த பிரசாதத்துக்கு. நம்ம திருமையாத மடத்தில் திருவழக்கம் அது. அதே போல் ஆவணி மூலத்துக்கு அதே தோணியில் சுகநாத சந்நிதியை போட்டு பலகாரம் போடுவாங்க. அதில் இனிப்பு லட்டு போட்டாங்களா தடவை, அதான் பாதுஷா இது மாதிரி லட்டு கார வகைகள்லாம் போட்டு எல்லாத்தையும் நெரிச்சு கார வகையும் போட்டு அதை நிவேதனம் பண்ணுவாங்க. அப்புறம் இரவில் எல்லாருக்கும் அதை சன்னியானத்தில் பலகாரம் கொடுக்குறதுன்னு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, விநியோகம் பண்ணுவாங்க, பார்க்குறோம். அதுதான் பாவாடைன்னு பேர். அதே மாதிரி தைப்பூச திருவிழா அன்னைக்கு சபையில் சித் சபையில் பாவாடை போடுவாங்க. சித் சபையில் மத்தியானம் பார்த்திங்கன்னா சபை முழுக்க பாவாடை விரித்து அதில் சாதத்தை வடித்து கொட்டி அதில் சாமி தரிசனம் பண்ணுவாங்க. ஜெய்மினி வியாக்கரபாத பதஞ்சலிங்கிற முனிவர் மூவருக்கும் சாமி மத்தியான நேரத்தில் தைப்பூசத்தன்னைக்கு காட்சி கொடுத்தாருங்கிறது ஐதீகம். அதன் அடிப்படையில் அங்கே நடக்குது. அப்படியாக இங்கே பாவாடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாளி செழும் போனகமும் கரியமுதும். தெரியும்னா அவர் பார்க்குற மாதிரி முதல்ல வைக்கிறது, கண்டருளை பண்ணுறதுன்னு இதுக்கு பேர். முதல்ல சாமிக்கு முன்னாடி நிவேதனம் பண்ணும்போது என்ன ஆகும், சாமிக்கு முன்னாடி பார்க்க சாப்பிட வைக்கிறோமா, அதுக்கு முன்னாடி காட்டிட்டு மூடிடுறோம் திறந்து, ரகசிய நிவேதனம்னு சொல்கிறோம் இல்லையா. சுகநாத பூஜையில் பார்த்தீங்கன்னா சன்னியானம் பூஜை பண்ணும்பொழுது சந்தனாபிஷேகம் ஆன உடனே இந்த நைவேத்தியத்தை மணி அதானே ஒரு பேர், அவர் இப்படி டக்குன்னு திறந்து காமிப்பார். இப்படி திறந்து காமிக்கிற பார்த்தீங்களா, அதை யாரும் பார்க்க முடியாது. சாமிக்கு மட்டும் நைவேத்தியம் பண்ணி டக்குன்னு அதை மூடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போது பூஜையில் சந்தனாபிஷேகம் ஆன உடனே பண்ணக்கூடிய நைவேத்தியத்துக்கு ரகசிய நைவேத்தியம்னு பேர். அந்த நைவேத்தியத்துக்கு பாவாடை, அது பாவாடை போடுற அப்படிங்கிறது தமிழர்கிட்ட பழங்காலத்து இது படையல் போடுறதுன்னு இதுக்கு பேர். நிவேதனம் பண்ணக்கூடிய முறை ஆகமத்தில் பூஜைக்கு சாமிக்கு பண்ணுறது, கண்டரில் பண்ணுறது. படையல் போடுறதுங்கிறது பல பேரும் பார்க்கும்படியாக பண்ணுறது, அதுதான் பாவாடைன்னு. சாமியோட நைவேத்தியத்தை நம்ம பார்க்கக்கூடாது நைவேத்தியம் பண்ணும்போது. அதனால தான் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல தேவராட்டி வருவா. நாயனார் என் மகன் வில் பிடிக்கின்றான், அவனுக்கு காடுரை தெய்வங்களுக்கெல்லாம் ஊனமில் பலிகள் போக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது அங்கே என்னென்னலாம் கொண்டு போனா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் சேக்கரார் சாமி. திரும்ப அவர் நாயனார் இப்போ வேட்டைக்கு போகும்போது அந்த அம்மா திரும்பி வருவா, காடுரை தெய்வங்களுக்கெல்லாம் ஊனமில் பலி ஊட்டிட்டு அந்த பிரசாதத்தில் எடுத்துகிட்டு வருவா. அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு வந்தா அப்படிங்கிறத நல்ல தசையும் நரவும் ஈசலும் முதலியவற்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுத்தா அப்படின்னு இருக்கும். எதற்காக, சாமி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நாம் பார்க்கக்கூடாது, பிரசாதத்தை தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் நைவேத்தியம் பண்ணும் பொழுதே பாவாடை போடும்போது எல்லோரும் பார்ப்பாங்க. அதான் விரிச்சு போட்டு அதை இங்கே தமிழகத்தில் இதை கும்பம் போடுறதுங்கிறாங்களே. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை நாட்டில் ஒரு வழக்கம். அது அம்பாள் சன்னதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதியில் முழுக்க சாதத்தை வடித்து கொட்டி அதில் நிறைய எல்லா விதமான கறி வகைகளையும் படைச்சி கொட்டி அப்புறம் அதை நைவேத்தியம் பண்ணுறாங்க, எல்லோரும் பார்க்குறது மாதிரி. இது பெருஞ்சோறு படையல்ன்றதுன்னு பேர், இதுதான் படைத்தல். சாமி சன்னதிக்கு முன்னாடி இலையை விரித்து போட்டு அதில் போடுறது படைதல்னு பேர். காட்டுறது அப்படிங்கிறது நிவேதன முறை, இது ரகசிய நிவேதனம்னு பேர். ரகசியமாக தான் அது இருக்கும். சில குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டப்பா எடுத்துருவாங்க. பெரிய கோயில், நான் ஒரு கோயிலில் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அந்த அது சாமி தோன்றா துணையாக இருந்தான் அந்த நடிகவங்களுக்கு என்ன திருப்பாதிரிப்புலியூர் ஊரில் போயிருக்கேன். அந்த ஊருக்கு அப்போ தான் முத போகிற தரிசனத்துக்கு போகிறேன். குருக்கள் நிவேதனம் பண்ணிட்டு வரார் சாமிக்கு. ஏதோ ஒரு காலத்தில் காலம் 10 மணினா இப்போ சந்தி காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சொம்பை ஒன்று கையில் இங்கே வச்சுக்கிட்டாரு. அந்த வாளியே இன்னும் முதலே அதில் என்னமோ இருக்குது, அது நிவேதனம் இருக்கா, அது இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ யாருக்கு தெரிய போகுது, இப்போ தெரியாது. இப்படி திறந்து காமிச்சா இருக்கா, நம்ம நெட்டியாக பார்க்க போகிறோம். அந்த வெறும் வாளியை பண்ணுறாங்களா இல்லை வெறும் உள்ளே எதை வச்சுருக்கிறாங்களா தெரியல நமக்கு.
ஏன் இந்த சந்தேகம் போடுறான்னா அப்படி நடக்குது. அங்கே சாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. விநாயகர் சன்னதி ஃப்ரண்ட்டில் இருக்கிற விநாயகர் சன்னதியில் நிவேதனம் பண்ணுறாங்க. கேட்டு சாத்தினபடியே இருக்குது. ஏன்னா கேட்டுக்கு உள்ளேருந்து தான் பார்க்குறாருல அவர். நம்ம கண்டரில் பண்ணுறது தான் என்ன சாப்பிட வைக்க போகிறோம்ப்பா. அவர் உள்ளே இருக்கார் சாமி விநாயகர். கேட்டு சாத்தினபடியே இருக்குது. வெளியில் இருந்துகிட்டே சொம்பில் கதை பேசிக்கிட்டே அவர் தண்ணியை விட்டு இப்படி விடுறார். அப்படி மட்டும் விட்டு போகிறாரு. ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே வராரு. அதில் டிங் 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 டிங்னு மணி அடிக்கிறார் ஒருத்தர். இவர் கையில் வச்சுருக்க கக்கத்தில் சொம்பில் தண்ணி மொண்டு இப்படி ஊற்றிட்டு போயிட்டே இருக்கார். அவ்வளோதான். அதுக்கு பேர் நிவேதனமா? அது பேரா நிவேதனம்? அப்படியே ஆகமும் சொல்லுகிறது. ஆகமம் அப்படியா சிவாச்சாரியருக்கெல்லாம் பயிற்று கொடுக்குது? அப்படி செய்யாமல் ஆகமம் நமக்கு சொந்தம் எப்படி சொல்லிக்கொள்வதுக்கு என்ன உரிமை இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஆகமம் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாலும் அப்போ நல்லா செய்கிறவங்க கையில் கொடுத்துட்டு போக வேண்டியது தான். நல்லா செய்கிறேன் சாமியாக அப்புறம் அடுத்தவங்களை கொடுக்குறாரு, ஏன் இடையூறு பண்ணுறார்? குருக்கள் பண்ணுற பூஜைக்கு ஏன் இடையூறு பண்ணுறாருன்னா இப்படி பண்ணால் அப்படி தான் பண்ணுவார் சாமி. அப்புறம் இல்லையா பார்க்கும்போது அப்படியே வயிறு எரியுது. நம்மளை அந்த முன்னாடி உட்கார வச்சு எதுக்கு ஒரு கேட்டை பூட்டி அங்கே இலையை போட்டு சாதத்தை போட்டால் சாப்பிட முடியுமா நம்மளால்? விநாயகரை உள்ளே வச்சு கதவை சாத்தியப்பட்டு நிவேதனம் பண்ணுறோமே, எத்தனை இழிவு! எங்கானம் ஆளும் அருள் சொல்லுங்க பார்ப்போம். நிவேதனம் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்க? சாமி சர்வதத்வாதிபதையே சிவாய ஸ்வாகா, மகா நைவேத்தியம் சிவாய ஸ்வாகா, அப்படி ஸ்வாகாந்தமாக அவருக்கு நிவேதனம் பண்ணணும். அப்படி எப்படி மிருகிமுத்திரையினாலே பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் எல்லா சம்ஸ்காரமும் அந்த நிவேதனத்தில் பண்ணி அப்புறமேலுக்கு அதை புரோக்ஷனம் பண்ணி அப்புறம் எடுத்து அதுவும் சொல்கிறார்கள் அம்பிகையினுடைய கையில் கொடுத்து அதை அம்பாள் தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறா அப்படின்னு நான் பாவித்து பண்ணணும்லாம் சொல்லுகிறது ஆகமம். நீ கேட்டை பூட்டிக்கிட்டு கக்கத்தில் செம்ப வச்சுக்கிட்டு தண்ணி அப்படியே பண்ணிட்டு ஊற்றிக்கிட்டே போகிறதுக்கு நிவேதனமா? எப்படி இப்போ என்ன உரிமை இருக்கிறது? சாமி எங்களுக்கு தான் சொந்தமானவர், ஆகமம் கிரியாவாதம் எங்களுக்கு சொந்தம் சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த பாருங்க, சாமியை ஆத்மார்த்தமாக பூசிக்கக்கூடிய எத்தனையோ சிவாச்சாரர்கள் இருக்கிறாங்க. இல்லை நான் சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் வெளியிலேயே தெரியல. அவங்கள பெருமை வகத்தடிமை செய்யும் அந்த நடந்தன் அரிசியில் புலல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் அப்படி புகழ்துணை நாயனார் போல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய கோயிலில், ஒரு கவர்மெண்ட் கோயிலில் வருமானமே இல்லாத கோயில், அது வருமானம் உடைய கோயில், திருப்பாதிரி புலியூரில் இருக்க கோயில், அங்கே இப்படி நடக்குது. இது மாதிரி எத்தனையோ கோயிலில் ஒரு விஷயம் நடக்குது. இப்போ எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல அந்த இப்போ நிவேதனம் பண்ணும்போது வந்துருச்சு. சந்தனாபிஷேகம் ஆகும்பொழுது ரகசிய நிவேதனம், அப்புறம் ஒற்றாடை சாத்தினத்துக்கு பிறகு மகா நைவேத்தியம் அப்படின்னு இருக்குது. சாமியை அபிஷேகம்லாம் தாழ் பண்ணி ஒத்தாடை சாத்தி பீடத்தில் ஏற்றுறதுக்கு பிறகு அதுதான் மகா நைவேத்தியம். அப்போ தான் சுத்தாண்ணம் முதலியவற்றையெல்லாம் சாமிக்கு நிவேதனம் பண்ணணும். அன்ன வகையெல்லாம் அங்கே நிவேதனம் பண்ணணும். அதுக்கு பிறகு அலங்காரம் பண்ணதுக்கு பிறகு அலங்கார நைவேத்தியம், அதில் தான் தாம்பூலம், வெத்தலை பாக்கு, பழம், தாம்பூலம்லாம் வச்சு அப்போ நிவேதனம் பண்ணணும். அப்படி 3 இடத்துல வரும். ஆவாகனம் பண்ண உடனே சாமிக்கு பழவர்க்கத்தை நிவேதனம் பண்ணணும் இருக்குது. பூசைக்கு சாமி அழைக்கிறோம் இல்லையா, ஆவாகனம் பண்ணோடனே பழவர்க்கம் நிவேதனம் பண்ணணும். சிதம்பரத்தில் அதை பார்க்கலாம். சந்திரமௌலீஸ்வருக்கு தீட்சிதர் பூஜை பண்ணும்போது ஆவாகனம் பண்ணோடனே கொண்டு வந்து வச்சோடனே முதல்ல அந்த பீடத்திலே 2 பழத்தை வச்சு நிவேதனம் பண்ணுவாங்க. இப்படி இருக்குது. இப்படி சம்பிரதாய ஆகமத்தில் உள்ள விஷயங்கள் மாற்றி மாற்றி ஒரு இடத்துல சம்பிரதாயம் ஒழுகிறது. அதுபோல் இங்கே சாமிக்கு திருவம்புது செய்ய போகிறாங்க. பரிசு விளங்க பரிகளமும் திருத்தி பாவாடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாளி செழும் போனகம். இருக்கிறதுலே உயர்ந்த ரகமான அரிசி செஞ்சாளின்னு அதுக்கு பேர். சாலினா என்ன? சாலினா நெல்லுன்னு அர்த்தம். சாலி வாடிபுரம்னாக்க திருநெல்வேலின்னு அர்த்தம். திருநெல்வேலி தானே அது. அப்படி சாலி அப்படின்னா நெல், செஞ்சாலினா சென்னல்னு அர்த்தம். சேக்கரார் சாமி இருக்கிறதே வசந்த நெல்லாக காட்டுற நெல் என்னது? சென்னல் தான். நம்ம எனக்கு தெரிஞ்ச வழக்கத்தில் 5008 5020 இப்படின்னு பல விதமான விஷயம், பொன்னியும்பாங்க. இப்படி பலவிதமான ஒரு அரிசி வகைகள்லாம் இப்போ இருக்குது. இப்போ நிறைய பாரம்பரியமான ரகமான மாப்பிள்ளை சம்பாவா என்னமோ சொல்கிறாங்களே, கருப்பு கவுனி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி அந்த காலத்தில் சேக்கரார் சாமி காலகட்டத்தில் இருந்த, நாயன்மார் காலத்தில் இருந்த உயர்ந்த ரக நெல் என்னென்னா சென்னல் என்பது தான். இந்த சென்னல் தான் அறிவாள் தாய் நாயனார் சாமி கொடுத்துட்டு இருந்தார் எல்லாத்தையுமே. சாமியை பாருங்கள், அவருக்கு அவ்வளோ வயல், சென்னெல்லாம் விளையிற வயல், அத்தனை வயல் இருக்குது நாயனார்கிட்ட. வறுமை கொடுத்தார், எல்லா வயலும் போச்சு. சரி, வேலைக்கு போய் திரும்ப இது பண்ணார். வேலைக்கு போகிற இடத்துலலாம் சென்னலாக கொடுத்தார். இவர் சென்னலை சாப்பிடவே மாட்டார் சாமி. அறிவாள் தாயனாருடைய நியமம் என்னென்னா, சென்னல்னா அது சாமிக்கு தான், அதை இவர் சாப்பிடவே மாட்டார். இவர் கூலிக்கு வேலைக்கு போகிறாரு, கிடைக்கிற கூலி பூரா சென்னலாகவே கிடைக்குது. எல்லாத்தையும் சாமி கொடுத்துட்ருக்கார். சாப்பாடுக்கே வழி இல்லை.
எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். கிடைச்சதில் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இல்லை, விரையாக்களி, திருவிரையாக்களின்னு கோட்பிள்ளி நாயனார் புராணம். சாமிக்குன்னு எடுத்து வச்சா அது சாமிக்கு தாங்கிறாங்க. அப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்கிறார்கள் நாயன்மார்கள். அப்படியாக செழும் செஞ்சாளி போனகமும் கரியமுதும் வரிசையினில் முன்படைத்து, எல்லாத்தையும் வரிசையாக படைக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல என்ன வைக்கணுமா, அப்படி முதல்ல உப்பு வைக்கணுமா, சில இடத்துல உப்பு வைக்கணும் முதல்லங்கிறாங்க, சில இடத்துல இனிப்பு வைக்கணுங்கிறாங்க. அது ஒவ்வொருத்துக்கு சம்பிரதாயமாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று வரிசையாக ஒன்று ஒன்றா வைக்கிறாங்க. எடுத்து மண்ணும் பரிகளக்கால் மேல் விரிவன் துகிலின் மிசை வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வைக்க சாமி எல்லாத்தையும் பார்க்குறார். எல்லா சாதம் போட்டிருக்காங்க, கூட்டு பொரியல்லாம் கிடையாது இல்லையா, அதில் வறுத்தது பொரிச்சது ஃப்ரை கிரேவி இது தான் இங்கே. இதுதான் இங்கே என்ன பல கூட்டுக்கறி கூட்டுலாம் ஒன்றும் கிடையாது. கூட்டு பொரியல் ரசம் மோர் அதில் தயிர் சாம்பாருக்கு சம்மந்தமே கிடையாது. சாம்பாருக்கு நமக்கு வைப்போம் இல்லையா, சாம்பார் தான் நமக்கு பால காலம் இவருக்கு. அதனால் எல்லாத்தையும் பார்க்குறார். அது என்ன ஈரலா, அது என்ன நுரையீரலா, சரி சரி, அது என்ன எலும்பு குழம்பா, ரைட் குடலா, ரைட், எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப குறையிறாப்புல இருக்க கேட்குறாரு சாமி. சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பு எல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீர கேட்குறார். பார்த்துட்டு கேட்குறார், நான் சொன்ன மாதிரி தானே சமைச்சிருக்கீங்க, நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று தப்பு இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோ இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறார். ஒன்று எடுத்து வாயிலாக்க மாட்டேன்ட்டார். என்னங்க ரசத்தில் கொஞ்சம் உப்பு தானே இல்லை, என்னப்பா சாப்பிடு அப்படின்றாங்க. நம்மள இருந்தா இல்லையா, அதனால் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏதாச்சும் எல்லாம்மா இது இப்படி இருக்கேன் வரல, இருக்கிறப்ப இருக்கிறதா சாப்பிட்டுக்கணும் அப்படின்றாங்க ஒரே வார்த்தை. வேற ஒன்றா நோ அப்பீல், அது ஒரு உச்சநீதிமன்ற படம் கூட நோ அப்பீல். அதுக்கு இருக்கிறதா அப்படியே சாப்பிட்டு கொண்டேத்தா, கிடைக்கிறது தான். இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமான்றாங்க ஒரே வார்த்தையாக. ஓ அப்போ நமக்கு இது கிடைச்சிருக்கிறதே பெருசாக பண்ணுறது, சாப்பிட்டு கொண்டேத்தான்ட்டு சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா. ஆனால் அடியார், அதனால் அடியாருன்னா அப்படி கிடையாது, அவங்க கேட்குறத அப்படியே கொடுக்கணும். அதனால் அவர் கேட்குறார். சொன்ன முறை என்ன சொன்னார், 5 பிராயம் இருக்கணும், அது ஒரு குடிக்கு ஒருவனாக இருக்கணும், உறுப்பில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, அப்புறம் அம்மா பிடிக்கணும், அம்மா பிடிக்கணும், அப்பா வெட்டணும், அம்மா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறார். அதோட பிள்ளைன்னு சொல்லலை பாருங்க சாமி, படுத்த பசு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எங்கேயாவது கிடந்த தூக்கிட்டு வந்து செஞ்சிடாதீங்க. கழிக்கரை மீன்படுவார் அவர் கொள்வார்னார். அது மாதிரி எங்கேயோ செத்து போன தூக்கிட்டு சமைச்சு போட்டுறீங்களா, நீங்கள் தானே கொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. படுத்த என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம், நீங்கள் எதனா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதனா செஞ்சுருக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சுருக்கீங்க, மேனுவல்லாம் கரெக்டாக படிச்சிங்களே, சொன்ன மேனுவல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ செக் பண்ணி பார்ப்பேன் எல்லாத்தையும் இருப்பவர். சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பு எல்லாம் கொண்டு. சாமி கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்க ஆரம்பிக்குது. இப்போ தான் நாயனாருக்கு இவர் எல்லாங்கிறாரே, என்ன பண்ணுறது இப்போ சிந்திக்கிறார். மண்ணு சுவையில், இந்த கேள்வி இது ரொம்ப ஓவரான சுவையா ஆக்கடியான்னு கேட்குறாரு. அவங்களுக்கு எப்படி சுவையாக இருக்கான்னு தெரியும். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, தொட்டு தான் பார்த்தாங்க. ஏன், இது திருவோமுது, உப்பு கூட பார்க்கக்கூடாது. அவங்க சுவையாக தான் ஆக்கும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு இந்த கேள்வியை பாருங்க, எத்தனை குதர்க்கம் பாருங்க. வாசனையை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் டேஸ்டாக இருக்கா இல்லையான்னு. தாளிக்கும் போதே உப்பு இருக்கா உரப்பு இருக்கா எண்ணெய் கம்மியாக இருக்கா கண்டுபிடிச்சிடலாம், நல்ல சமையல் நிபுணராக இருந்தால். அப்படியாக மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீரே என்ன
அன்னமணையார், அன்னப்பறவை போன்ற மென்மையானவங்களா அவங்க அந்த அம்மா. அதிர்ந்து கூட எங்கள் நாயனார் பேச மாட்டார். அவங்கள நங்கை அப்படின்னு கூப்பிட்டா நடுங்கிடுவாங்க. நங்கை அப்படின்னு கூப்பிட்டா தான் ஏன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சாஃப்ட்டுங்க. அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஒழுங்காக சமைச்சான்னு கேட்குறாரு இவர். அந்த அம்மா சொல்கிறாங்க நடுங்கிக்கிட்டு, தலையரைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோ. உங்கள் ஊரில் அப்படிலாம் சம்பிரதாயம் இருக்கா? தலைக்கறியெல்லாம் உங்கள் ஊரில் சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்டு பாருங்கய்யா. என்னய்யா அதுவும் கூட நான் உண்பது அப்படிங்கிறார் சாமி. இந்த ஊர் சம்பிரதாயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஒரு வாமாச்சாரி வெள்ளேந்து வந்திருக்காரு, வடக்கே இருந்திருக்கார். இந்த சம்பிரதாயத்தில் எல்லாம் சாப்பிட்றது போல் இருக்கு. சொல்கிறார், தலையிறைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோ என்ன அதுவும் கூட நாம் உண்பது என்றார் இடர் தீர்ப்பார். சேக்கடார் ஒரு வார்த்தை விடுறார். இது என்ன இடர் தீர்க்கிறதா மாதிரியா இருக்குது? இது போ இடரை கொடுக்குற இடத்துல வந்து இடர் தீர்ப்பார் போன வார்த்தை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் நாயனார் சந்தோஷப்பட்டார். அம்மாட்ட, நங்கை உன்ன மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைக்கிறது பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கேனா, இப்படி ஒரு அவர் கெட்டது மாதிரியே எல்லாம் கொடுத்துட்டோமே, எல்லாம் தயார் பண்ணிட்டோமே, பூரிச்சிட்டு நிற்கிறார் சாமி. இப்போ திடீர்னு வந்து இடையில ஒன்று சொல்கிறார். இது கண்டிஷன், தலைக்கறி இருந்தால் தான் சாப்பிட்றது, சொம்பு இருந்தால் தான் தாலி கட்டு வைக்கிற மாதிரி தலைக்கறி இருந்தால் தான் சாப்பிட வைக்கிறோம். உடனே நாயனார் நடுங்கிறார். இப்போ தலைக்கறிக்கு எங்கள் அப்பா போகிறது, தலைவரை தூக்கி போட சொல்லாச்சே, அந்த அம்மா புதைச்சிதோ எரிச்சுதோ என்ன பண்ணுச்சோ என்ன பண்ணாலும் தெரியலையே சந்தானம் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த அம்மா தட்டில் தூக்கிட்டு வராங்க, கறி ஒரு சட்டி தூக்கிட்டு வராங்க, வந்து நிற்கிறாங்க. அந்த அம்மையோடைய நினச்ச பாருங்க, இவங்களாவது வெறும் உடம்போடையும் தோலோடையும் எலும்போடையும் சதையோடையும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு உரைச்சிக்கிட்டு கிடந்தாங்க. அந்த அம்மா முகத்தோட வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த முகத்தோடைய தலையை உரிச்சிருக்கிறாங்க. அந்த கண்ணை எத்தனை நாள் மையிட்டு அழகு பார்த்துருப்பாங்க. அவர் கூப்பிட்றா என்ன கேட்டாங்க திருவம். அந்த முகத்தில் அந்த கண்ணழகை எத்தனை நாள் வேந்திருப்பாங்க, அந்த மூக்கழகை எத்தனை நாள் வேந்திருப்பாங்க, அந்த மூக்கில் சளி வந்ததை எத்தனை நாள் சிந்திருப்பாங்க. அந்த பிள்ளை முத்தம் கொடுத்தது, வாவான்னு கூப்பிட்டது செவிலித்தாய். செவிலித்தாய் இவங்க தாயை விட செவிலித்தாய்க்கு தான் அதிக பாசம் இலக்கியத்தில் காமிக்குது இல்லையா? பெற்று எடுத்ததோட தாய்க்கு உள்ள பாசம். செவிலி தான் எங்கவும் தூக்கி பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த அம்மா வளர்த்த பாசம் உடையவங்க. அந்த முகத்தை இவங்க பார்க்குறாங்க. அந்த தலையில் உள்ள தோலை உரிச்சிருப்பாங்க அவங்க. இந்த அம்மா தனியாக வேலை பார்த்துருக்குறாங்க. இவருடைய பக்தி என்ன, ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கவே இயலவில்லை. இப்படியெல்லாம் பணி செய்யும். இப்படியா சிவபக்தி பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட சாமி தேவையில்லைங்கிறாங்க. இந்த கதையை யார்கிட்ட சொன்னோன்னு வச்சுங்களேன், இந்த கதையை இப்படி நடந்தது அப்படின்னு யார்கிட்ட நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு உலகியாரை கூப்பிட்டு, இப்படி ஒரு சாமியை கும்பிடவே வேணாண்டா சாமி, இப்படி ஒரு சாமியே வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறத நான் கேட்குறேன். உலகத்தில் நம்மளும் தான் அந்த கேட்டகரி, அடுத்தவனை கிடையாது, நம்மளும் தான். இப்போ நம்மளை கூப்பிட்டு கேட்டால் என்ன பண்ணுவான்? எனக்கு முக்தியே வேணாம், ஒன்று வேணா ஆளை விட்டுரு சாமின்றுவான். அவ்வளோத்தான் நம்ம பக்குவோம். செத்தோன்னார் மாரி நம்மகிட்ட சாமி வரப்போகிறது இல்லை. நம்மள்கிட்ட ஏதோ ஒன்றா கேட்க போகிறாரு. நம்ம வச்சுருக்கிற 10 ரூபாயில் ஒரு 5 ரூபாய் அடியாருக்கு உதவியா, இப்படி தான் நம்மகிட்ட சாமி கேட்பாரு. அதுலேயே நம்ம செய்ய மாட்டோம்ப்பா. அவ்வளோதான் நம்மளுடைய பெருமை இருக்குப்பா. நம்மக்கிட்ட எங்கேருந்து வந்து பிள்ளைய கூட கேட்க போகிறாருப்பா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை அப்படி வந்தால் செய்வோமா? வாய்ப்பே கிடையாது. உன் கையை கொஞ்சம் வெட்டி போடா, புள்ளெல்லாம் வேலை, உன் கையில் கொஞ்சம் விரலை மட்டும் வெட்டின்னு சமைச்சு கூட நான் செய்ய தயாராக இருக்காமல் பாருங்க, நீ பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. முதல்ல இந்த 2 வாரம் இல்லாமல் நம்ம எப்படி வாழ்கிறது? அப்படி தான் வளர்ப்போம். முதல்ல வழி அதை பொறுத்துக்கணுமே. கையை போட்டு தேய்க்கிறாரு. முட்டும் பரிசு என் பணிக்கு இல்லை, சந்தனத்துக்கு முட்டாக இருந்தாலும் என் பணிக்கு முட்டை இல்லைன்னு கையை போட்டு தேய்ச்சார். கையை லைட்டாக காலை ஏற்றிக்கிட்டோம்னால என்ன பண்ண முடியல, நம்மளால் நடக்க முடியல, ஓட முடியல, வர முடியல. நடராஜா தரிசனம் பண்ணும்போது ஆணி மார்கழி திருவாதிரை கூட்டத்தில் போகும்போது காலை வச்சு மிதிச்சு விட்டாங்க 2 வாரில். அது இன்ன வரைக்கும் வளைச்சிக்கிட்டு வாக்கிங் போக முடியல, ஷூ போட்டுக்கிட்டு வலிக்குது நமக்கு. அவர் கையா போட்டு தேய்க்கிறாரு. அதில் நரம்பு கட்ட விருந்து, சதை குழம்பு, எலும்பு குழம்பாக போகுதுங்கிறாங்க. அப்படி பண்ணுவது அல்லவா சிவபக்தி? நாம் அதெல்லாம் ஒன்று கூட செய்யலை. ஒரு அடியாரை பார்த்து கையெடுத்து கும்பிட மாட்டோம், அவங்க தான் சாமின்னு நினைக்க மாட்டோம். அவங்க செய்யக்கூடிய தப்பெல்லாம் அடையாளம் பண்ணி கொண்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு, இவங்க தாழ் நினச்சிட்டு இருக்கோம். இதில் நம்ம எல்லாம் பெருமை. நம்மளை மாதிரி பக்தி பண்ணுறவங்க யாருமே கிடையாது சார் அப்படிங்கிற பெருமை வேறு இதில் நமக்கு. இதில்
இதில் அடுத்தவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறாங்க இந்த அம்மா, வேலைக்கார அம்மா. இவங்களுக்கு என்ன இருக்குது, இல்லை சம்பளத்தில் என்ன கூட்டி கொடுப்பாருன்னு செய்கிறாங்களா? இன்றைக்குள்ள வேலைக்காரன் அப்படி செய்வான் வேணாம். நம்ம முதலாளி எப்படி பார்த்தாலும் திருப்தி படுத்திட்டோம்னாக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தது வேலை சம்பளத்தை கூட்டி கொடுப்பார். அதுக்கு கூட இவன் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை எவனும் செய்ய மாட்டான். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சந்தானத்தார் எனும் தாதியார் தாம். சாமி நீங்கள் அச்சப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நடுங்காதீங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த தலைக்கறி இந்த பைராகி வந்தப்போ நினைக்கக்கூடும் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு, அதனால் அதையும் நாம் சமைத்து வைத்திருக்கிறோம் என்று கொடுக்குறாங்க. கொண்டது அந்த தலை இறைச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரியமுது. இவங்க 2 பேரும் இதோட போராடி இருக்கிறாங்க. அந்த அம்மா போய் தலையை கொண்டு போய் தனியாக உரித்து தனியாக அந்த தோலை தூக்கி அஞ்சுட்டு அப்புறம் அந்த எலும்பெல்லாம் உடைச்சி மண்டை உடைச்சி உள்ளே இருக்கிற மூளையை எடுத்து தனியாக மூளையை பொறிச்சு வச்சுருக்கு. அவர் எலும்பெல்லாம் உடைச்சி தனியாக வச்சுருக்கு. தலையை உரிச்சுதோ சுட்டுதோ நமக்கு ஒன்றும் தெரியலை. ஆட்டுத்தலை சமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல நெருப்பில் வாட்டுவாங்க, அதில் உள்ள முடியெல்லாம் பொசுங்கணும்னு. அதுக்கு பிறகு அதை துண்டு துண்டாக தோலை உரிக்காமலே அப்படியே வெட்டி சமைப்பாங்க. மூளை மட்டும் தனியாக எடுத்து சமைப்பாங்க. அப்படி எல்லாம் இந்த அம்மா செஞ்சுருக்காங்க. தலைக்கறி எடுத்து வந்து தராங்க இந்த அம்மா. அப்படியாக அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரி அமுது என்று எடுத்து கொடுக்க முகம் வளர்ந்தார். நாயனர், அம்மா நீ தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு கும்பிட்றாரு இந்த அம்மா பார்த்து, வேலைக்கார அம்மா பார்த்து. மாரி வேலைக்காரங்களை கும்பிட்றதெல்லாம் நம்ம புராணத்தில் பார்க்கலாம். வேலைக்காரங்களை நம்ம அதட்டி உருட்டி தான் பார்த்துருக்குறோம். வேலைக்காரங்களே கும்பிட்றதெல்லாம் இந்த பெரிய புராணத்தை தான் பார்க்க முடியும். எம்பீரான் இன்று எனக்கு செய்தது ஆர் செய்ய வல்லார் அப்படிங்கிறார் மெய்ப்பொருள் ஆகிடார். அவரை பார்த்து தத்தா நமர் அண்ணன் ஆர்டர் போடுறார். வெட்டிடாத 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 வெட்டிடாத, என்ன குத்திட்டேன்னு நினைக்கிறியா, வெட்டிடாத. திண்ணூறு பூசிருக்காரு பாரு, திராட்சம் போட்டிருக்காரு பாரு, அவர் நம்மவர், அவரை ஒன்றும் பண்ணிடக்கூடாது, அவர் மேலே ஒரு ஈ எறும்பு கூட படாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. தத்தா நமர் என தடுத்து விழுந்தார். அப்படியே விழுந்தார். அப்படி அவருக்கு தேகமெல்லாம் நட்டுக்குது. முதலாளி ராஜா உயிர் தலைவன் மெய்ப்பொருள் நாயனார் அவரை கொண்டு வெட்டி குத்தி தள்ளிவிட்டு கீழே கிடக்கிறார். அவர் கீழே படுத்துட்டு கும்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்மளாம் என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஒருத்தர் மேலே ஒருத்தன் கை வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவோம் போ, நம்ம பிடிச்ச ஒரு ஆள் மேலே கை வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. அவனை முதல்ல போட்டு தள்ளிடுவோம் நம்ம, இல்லையா? பாசம் அங்கே தான் வேல்யூ ஆகும் எவ்வளோ இருக்குங்கிறது. இவர் தட்டு எனக்கு, ஏன்னா தன்னுடைய அரசனுடைய ஆணை என்னை மீற முடியாதுன்னு நிற்கிறார். அப்படி நிற்கிறவரை பார்த்து இப்போ என்ன செய்யட்டும் சாமி அப்படின்னு கேட்குறார். ராஜாவை பார்த்து நான் வேலைக்காரர் கேட்குறார், என்ன இந்த மாதிரி இடையூறு பண்ணிட்டார் இவர் அப்படின்னு. நம்ம மக்கள் எல்லாம் அவர் மேலே கோவப்படுவாங்க, பிரஜைகள்லாம் கோவப்படுவாங்க. அதனால் அவர்கள்ட்டேருந்து இவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குது. அதனால் மக்கள் யாரும் இல்லாத இடத்துல இவர் தனியாக சுதந்திரமாக போகக்கூடிய இடத்துல கொண்டு விட்டுட்டு வா, அப்போ தான் என் உயிர் போகும் அப்படிங்கிறார். சரிட்டு அவர் அழுதுகிட்டே அவர் அழைச்சிட்டு போய் மக்களை விட்டா தூள் தூளாக ஆக்கிடுவாங்க. அவனை கொஞ்சம் விட்டா அவுத்து விட்டா கட்ட வைத்து விட்டா அவ்வளோ பெரிய கலவரம் ஏற்படாமல் கட்டுப்படுத்துகிறார் தத்தர். கட்டுப்படுத்தி அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய காட்டில் விட தனியாக விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அது வரைக்கும் இந்த உயிர் போகாமல் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கார். அவருக்கு நல்லா போயிட்டாரா, பிரச்சனை இல்லையே, யாரும் ஒரு மேலே கை வச்சு இல்லையே, யாரும் ஒன்றும் பண்ணிடலையே, பிரச்சனை இல்லாமல் போயிட்டாருங்க சாமி நர் தத்தர். எம்பீரான் அப்படிங்கிறாருங்க வேலைக்காரரை பார்த்து. எம்பீரான் எனக்கு நீர் அருளி செய்தது தவிர மாதிரி வேற யாரும் செய்ய வல்லார், அப்படி யாருமே செய்ய வல்லார்னார். சாமி அப்புறம் ரிஷபத்துலேருந்து காட்சி கொடுத்து அவர் அழைச்சிட்டு போகிறாருன்னு இருக்குது புராணத்தில். அப்படி வேலைக்காரங்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து கும்பிடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த அம்மாவை பார்த்து முகமலர்ந்தார்